அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பிறை முஹர்ரம் 1 அப்படிங்கிறதுனால இஸ்லாமிய வருட பிறப்பை முன்னிட்டு காபத்துல்லாவில் கிஸ்வாவுடைய துணி மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது. அதற்காக வேண்டி பிரத்யேகமாக இந்த பணி செய்வதற்காக வேண்டி பணியாட்கள் வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிரத்யேகமான ஒரு உடை அணிந்து ஒரு கண்ணியமான ஒரு தோற்றத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கையை உயர்த்தி கொண்டு வராங்க. கையில் சில பேர் க்ளவுஸ் போட்டிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவர்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 60க்கும் மேற்பட்ட நபர்கள். இவர்களுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வரக்கூடிய அந்த கிஸ்வா துணியை தங்களுடைய கைகளால் அவங்க அந்த வண்டியிலேருந்து வரக்கூடிய அந்த கிஸ்வா துணி என்பது ஒரு ட்ரெயின் பொட்டி மாதிரி இருக்கும். அது உள்ளக்கத்தான் அந்த கிஸ்வா துணியுடைய 4 பாகங்கள் இருக்கும். அதாவது வலதுபுறம் இடதுபுறம் 4 புறம் இருக்கிறதுல காபத்துல்லாவுக்கு 4 பீஸாக இருக்கும் அந்த கிஸ்வாவுடைய துணி. அதை ஒருவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, இவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த வாகனத்திலிருந்து இறக்கி காபத்துல்லாவுடைய அந்த இடத்துல வைப்பாங்க. கையை உயர்த்திக்கிட்டு வராங்க பாருங்கள், கையில் க்ளவுஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த பணியை செய்வதற்காக வேண்டி பிரத்யேகமாக இவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாக்கா, இவர்கள் அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கிஸ்வா துணி இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி இவங்க பஸ்ஸில் தனியாக வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க காபத்துல்லா உள்ளக்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்த்தாலும் நிறைய இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதில் வந்து 99% வந்து இளைஞர்கள் தான். ஒரு சில நபர்கள் தான் கொஞ்சம் ஒரு 50 வயசு கிட்ட உள்ளவங்களாக இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இந்த கிஸ்வா துணி வர ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்துருச்சு. மாஷா அல்லாஹ். அந்த வாகனம் வரக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். பெரிய ஒரு ட்ரக்கில் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக்கை பார்க்குறோம். அதுக்குன்னு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய அரபு எழுத்துக்கள் பொருத்தப்பட்டிருக்குது பாருங்கள். காபத்துல்லாவில் எப்படிப்பட்ட ஒரு இது சூழ்நிலை இருக்குமோ அந்த கிஸ்வா துணியில், அது மாதிரி அந்த ட்ரக்குடைய முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம். ட்ரக்கு வந்து அதை வந்து எப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஓரத்தில் வச்சு இறக்குவதற்காக வேண்டி அது அதனுடைய நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த வழியாக தான் கிங் அப்துல் அசீஸ் அந்த வழியாகத்தான் உள்ளே செல்ல போது. இந்த ட்ரக்குக்கு உள்ளக்க ஒரு வாகனம் இருக்குது. அந்த வாகனத்தை இறக்குவதற்காக வேண்டி ஒரு மேடு போன்ற ஒரு பகுதி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்லாப் மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் தான் ஆட்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டோர் இருக்குது பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக் டோர். இது டோர் ஓப்பன் ஆன உடனே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை ஓட்டுவதற்காக வேண்டி 2 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா அது உள்ளே போவாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அது திறக்கக்கூடிய முயற்சிகளில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. மாஷா அல்லாஹ். இதுக்காண்டியே பிரத்யேகமாக கிங் அப்துல் அசீஸ் அவர்களுடைய அந்த கிஸ்வா மையத்திலிருந்து இந்த கிஸ்வா துணி உருவாக்கப்பட்டு நெய்யப்பட்டு இந்த முஹர்ரம் பிறை 1 கொண்டு வந்து இங்கே இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாவில் அணிவிப்பதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள் உள்ளே போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வண்டி இப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய வண்டி பாருங்கள், ரயில் பொட்டி மாதிரி இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே அது கிஸ்வா துணி இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பாக்ஸ் அது நீட்டமாக இருக்கும். அதுக்குண்டு பிரத்யேகமான அந்த வாகனத்தில் அதை கொஞ்சம் மெதுவாக அந்த ஸ்லாப்பில் வந்து இறக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வந்து பொறுமையாக தான் இறக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இறக்கி முடிச்சுட்டாங்க. இப்போ கிஸ்வா துணியை உள்ளே கொண்டு போகக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. முன்னாடி வந்து முக்கியமான ஷேக்மார்கள் எல்லாருமே அந்த முன் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதாவது இந்த கிஸ்வா துணிக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் அதாவது சவுதியுடைய அரசாங்கத்துடைய இராணுவம் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, அவர்கள் புடைசூழ அந்த கிஸ்வா துணியை கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாஷா அல்லாஹ். முன்னாடி புகூர் அதை போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து கொண்டுட்டு போகிறாங்க. மாஷா அல்லாஹ். அதை முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து அந்த டிரைவர் வந்து வண்டி இந்த மாதிரிங்க ஷேக்மார்கள் எல்லாம் முன்னாடி போகிறாங்க. அதுக்கு அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வரக்கூடிய டிரைவர் வந்து ஓட்டிகிட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே சமயத்தில் 2 பக்கமும் பாருங்கள், கிஸ்வா துணியுடைய 2 பக்கமும் சவுதியுடைய இராணுவம் அதனுடைய கட்டுக்கோப்பில் அவங்களுடைய கீழே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய பாதுகாப்பில் வந்து அந்த கிஸ்வா துணி காபத்துல்லாவை நோக்கி உள்ளே நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாஷா அல்லாஹ். ஒரு மார்ச் 1 பெரேடு எப்படி போட்டு இராணுவ வீரர்கள் செல்வாங்களோ அது மாதிரி அந்த கண்ணியத்தோடு அவர்கள் அதை கொண்டு போகக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கிங் அப்துல் அசீஸ் அவங்களுடைய அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதன் வழியாகத்தான் என்ன செய்யும் இது இந்த கிஸ்வா துணி கொண்டு செல்லப்படுகிறது. அதனுடைய பகுதியை பாருங்கள், அந்த பெட்டியில் கூட அது எப்படி காபத்துல்லாவில் எப்படி வந்து அந்த வடிவமைக்கப்பட்டிருக்குமோ அதே ஒரு டிசைனில் தான் அந்த அரபி எழுத்துக்கள் எல்லாம் இந்த பெட்டியிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இந்த பகுதி முழுவதுமாக உள்ளே நுழைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். எல்லா பகுதியிலும் ஃபுல் டைட் செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் உள்ளே நுழையாத மாதிரி 3 அடுக்கு பாதுகாப்பு. 3வது அடுக்கில் தான் நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். மாஷா அல்லாஹ். இந்த கிஸ்வா துணி இந்த ட்ரக்கில் தாங்க வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ட்ரக்கை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இதை ஓட்டுறதுக்குன்னு 2 டிரைவர்கள் இருக்கிறாங்க. சப்ஸ்டியூட்டாக இன்னொரு ட்ரக்கு வேறு வந்திருக்குது. அதனுடைய ஹெட்டு அந்த ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஆனால் கூட அந்த ட்ரக்கு வந்து இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்காங்க. மாஷால்லா பாருங்கள், இப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம், இந்த ட்ரக்குக்கும் அந்த அந்த வண்டியை இறக்குவதற்காக வேண்டி ஒரு ஸ்லாப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கரெக்டாக அந்த ஸ்லாப்புக்கு வந்து ஓரமாக ஒட்டி தான் இந்த வண்டி என்ன செய்யப்பட்டுச்சுன்னா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதிலிருந்து தான், இந்த ஸ்லாப்பிலிருந்து தான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா அந்த ரோலர் வண்டி, இதன் மூலமாகத்தான் இங்கிருந்து இறங்கி மெதுவாக உள்ளே நுழைந்த காட்சியை தான் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும்.